வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். 2 வார்த்தையை கண்டு ஒரு மனிதன் பயப்படுகிறான், ஒரு மனிதன் நம்பிக்கை உண்டாகுது. என்ன வார்த்தை என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்களுக்கு விரோதிகள் சொல்கிற வார்த்தை, உன்னை அழிச்சிடுவேன், நீ எப்படி வாழ்றன்னு பார்த்துக்கிறேன், நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்துக்கிறேன், உன்னை நிர்மலமாக்குகிறேன், இந்த பூமியில் இல்லாதபடிக்கு நான் உன்னை அறுப்புண்டு போகணும்னு சொல்லி இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பும் போது என்ன உண்டாகுது? அவனுக்குள்ளாக பயம் உண்டாகுது, நம்பிக்கை அற்று போகுது, பயம், திகில், அதிர்ச்சி. ஐயோ, அவங்க சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேறுமான்னு சொல்லிட்டு அதை குறித்து மனுஷன் பயப்படுகிறான். இன்னொன்று பாருங்க, வானம் கொள்ளாத தேவன், உங்களை என்னை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொல்லுகிறாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு, உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன். ஆனா இந்த சொல்ற வார்த்தையை எந்த மனுஷன் நம்புகிறானோ அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியும் அகமகிழும். ஆனா இதை நம்புறது கம்மியா இருக்குது. ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புடைய வார்த்தை கண்டு மனுஷன் பயந்து போகிறான்னு சொல்லுகிறேன். அந்த பயத்தின் வார்த்தையை ஒருபோதும் நம்பாதீங்க, அது நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? அது எது நடக்கும் என்றால், கடவுள் சொன்ன வார்த்தை மட்டும்தான் நடக்கும். என்றால் வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். யாக்கோபுக்கு சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னான். தேவனாய் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். எந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறாது? அவர் சொன்ன வார்த்தை முற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் செழித்திருப்பீங்க, சேமமாக இருப்பீங்க, நீங்கள் டல்லாக இருக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நல்ல தைரியமாக இருங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் தலையை நிமிர செய்கிறவர், எந்த இடத்துல வெக்கப்பட்டு தலை குனிந்து இல்லாமல் வெறுங்கையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோ அந்த கையெல்லாம் ரொக்கத்தினால் நிரப்ப முடியாத பொருளாதாரத்தில் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இழந்து போனதை விட திரும்ப பல மடங்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை உச்சத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். இதை அப்படியே நம்பி வேலை செஞ்சு பாருங்க. நம்பி வேலை செஞ்ச என்ன நடக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.